பம்பலப்பட்டியிலேருந்து வர்றேன். நாங்கள் ஆயத்தி சென்றதுக்கு 2009 வந்துட்டு இருக்கிறோம். இவருக்கு 2 அக்கா இருக்கிறோம், ட்வின் சிஸ்டர்ஸ். அவங்களும் இவளை முன்னேற்றதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணினாங்க. ஒரு ஆள் என்ஜினியராக இருக்கிறா, மற்றவ டாக்டராக இருக்கிறா. 3 வயசில் தான் எங்களுக்கு தெரிய வந்தது, ஸ்பீச் டிலே ஆனதில் தான் தெரிய வந்துச்சு. இப்போ நாங்கள் இங்கே நிறைய முயற்சி செய்து எடுக்க இல்லாமல் இவ ப்ளே ஸ்கூலில் கூட எடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. இவ ஸ்பெஷல், எங்களால் இந்த பிள்ளையை வச்சு பார்க்கலாதண்டு சொல்லி ஒரு ஸ்பெஷல் ஸ்கூலில் போட்ட போது இவன் நடந்த பிள்ளை தவளை தொடங்கிட்டா மற்ற பிள்ளைகளை பார்த்து. இந்த பிள்ளை இயலாத பிள்ளைண்டு ஸ்பெஷல்ண்டு ஒருத்தருமே நர்சரி மேலேயே ஸ்கூலில் எடுக்க மாட்டோம்ன்ட்டாங்க. ப்ளே ஸ்கூல் முதற்கொண்டா பாதிக்கப்பட்டா இவ ஸ்பெஷல் பிள்ளைண்டோடியாக எங்கே போனாலும் வெளியே கொண்டு போனாலும் எல்லாருமே இந்த பிள்ளை என்ன இப்படி இருக்குன்னு சொல்லி தான் கேட்பாங்க. லெட்டர் தந்து போஸ்ட் பண்ணி தான் ஸ்கூலில் டீச்சர்ஸோடு எல்லாம் எவ்வளோ பிரச்சனை வந்து இங்கே ஆயத்தி சென்டரில் உள்ள டாக்டர்ஸ் தான் எல்லாம் ஹெல்ப் பண்ணி நாங்கள் நார்மல் ஸ்கூலில் போட்டோம். அவட முன்னேற்றத்துக்கு முக்கிய காரணமே ஆயத்தி தான். அவள் அந்த பிள்ளையை வச்சு நாங்கள் எப்படி மூவ் பண்ணுவோம்னு தெரியாமல் இருந்த இக்கட்டான நேரத்தில் இங்கே டாக்டர்ஸ் தான் ஆயத்தி கொண்டு வந்தபோது தான் உங்களால் எல்லாமே முடியும் என்று சொல்லி அவருக்கு செய்ய வேண்டிய ஆக்குபேஷன் தெரபிஸ்ட் எல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்து டெய்லி இதை வீட்டில் செய்து பிள்ளையை எடுக்க சொல்லி அதன் வழியில் எடுத்து தான் அவள் இப்போ ஓலெவல் எடுக்கிற அளவுக்கு வந்து ஓலெவல் எடுத்தா. முதல் அவளால் ஒன்றுமே இயலாமல் இருந்துச்சு. இப்போ அவளால் எல்லாமே செய்ய முடியும். கேட்ட கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணுறது வரும்போது ஒன்றுமே அவளால் முடியாமல் தான் இருந்துச்சு. அது நிறைய முன்னேற்றம் எடுத்தோம். இங்கே டாக்டர் சொல்லுற அட்வைஸ் படியே செய்தபடியால் அவள் நார்மல் குழந்தையாக எடுத்துட்டான். நார்மல் பிள்ளைகள் மாதிரி அவளால் எல்லாமே செய்ய முடியும் என்று அயத்தியில் வந்தபடியாக தான் அவள் இந்தளவு முன்னேற்றத்துக்கு வந்தாள். இந்த பிள்ளைகளை நார்மல் பிள்ளைகளாக மக்கள் கவனிக்க எடுக்கிறதுக்கு அரசாங்கமும் கொஞ்சம் முயற்சி செய்யணும். எங்களால் எது பிள்ளைகள் இயலாதண்டு இல்லை, இப்படியான பிள்ளைகள் எங்களுக்கு கடவுள் தந்துட்டான். எங்களால் ஒவ்வொரு குடும்பத்தாலேயும் இன்னொரு நல்ல ஒரு நிலைமைக்கு முயற்சி செய்தால் கொண்டு வர முடியும். ஏன்னா நானும் அப்படித்தான் இந்த பிள்ளையை வச்சுருந்தேன். தொடக்கத்திலே இங்கே வச்சுருக்கும்போது அவளுக்கு ஒரே ரூலிங் இருக்கும். அப்போ டாக்டர்ஸ் இவால் ஒன்றுமே முடியாது, ஓட்டிசம் அப்படி ஒரு இதை தான் குத்தி தந்தாங்க, ஒரு கொஷின் மார்க் போட்டு தந்தாங்க. அவரோட லைஃப் இதுதான். அவள் இப்போ இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு நாங்கள் பேரண்ட்ஸால் முடியும். டாக்டர்ஸும் ஆயத்தி மாதிரி ஒரு நல்ல ஒரு சரியான வழிக்கு போயிட்டால் அந்த பிள்ளைகளை முன்னேற்றிடலாம். மற்ற பேரண்ட்ஸ் இப்படியான பிள்ளைகளோட பேரண்ட்ஸ் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. அதால் நான் தொடர்ந்து வந்துகிட்டே இருப்பேன் இவளை கொண்டு. இப்போ அவளுக்கு தெரப்பி எல்லாம் தேவையில்லைன்னு டாக்டர்ஸே சொல்லிட்டேன். ஸ்பீச்சோ ஆக்குபேஷன் தெரப்பிஸ்ட்டோ அந்த நிலைமைக்கு வந்துட்டா. இங்கேயே ஆயத்தி சென்டர்லேயே அவளுக்கு ஸ்பீச் எல்லாம் ஓகே, அவளுக்கு இனி ஸ்பீச் பேச்சு பயிற்சி தேவையில்லை, நார்மல் குழந்தை ஆகிட்டாருன்ட்டு டாக்டர்ஸே சொல்கிற அளவுக்கு வந்துட்டு